ஓகே, தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி டெலிவரி. இது என்னன்னா சிஎன்சி ஆர்டர், கேஷ் அண்ட் கேரி. நம்ம ஒரு ஸ்டாக் இன்னைக்கு வாங்கி நம்ம 5 வருஷம் 10 வருஷம் ஹோல்டு பண்ணி வைப்போம்ல, இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அதுக்காக இதுக்கு புரோக்கர் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதை எவ்வளோ நாள் வேணாலும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், எவ்வளோ இயர் வேணாலும் ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா F&O பொசிஷனல் ட்ரேடிங். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆர்டர் டைப்பு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுற ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங். நம்ம பார்த்தீங்கன்னா உள்ள பிகினர் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லி வந்து ஒரு பொசிஷனை வாங்கி ஹோல்டு பண்ணி வைப்போம். ப்ராஃபிட்டில் இருந்தால் நாளைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வரும்னு சொல்லி ஆப்ஷன் பையிங்கில் ஹோல்டு பண்ணி வச்சு வந்திருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃபில் ஆயிருக்காது. மார்க்கெட் டைமிங் முடிஞ்சோடனே அப்படியே ஹோல்ட் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்கும். இந்த டைப் பார்த்தீங்கன்னா நார்மல் டைப்பு. நீங்கள் இதில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகாது. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா நோ தான். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங், எம்ஐஎஸ் ஆர்டர். ஆப்ஷன் பையிங், எம்ஐஎஸ் ஆர்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஒன்றுக்கு சொன்னேன்ல, அதுதான் இந்த ரெண்டோடது. இதுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் புரோக்கர் கொடுக்கறனால நம்ம இன்ட்ராடே டைப்பில் பண்ணுறனால ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பார்த்தீங்கன்னா எஸ் தான். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதுக்கெல்லாம் ஏன் புரோக்கர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் ஏன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி.